திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் இன்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 1011, அதிகாரம் நாணுடைமை. பென் ஜான்சன் என்று அழைக்கப்படுகின்ற பெஞ்சமின் ஜான்சன் ஒரு மிகப்பெரிய தடகள வீரர் ஆவார். இவர் ஜமைக்காவின் பால்மவுத் என்னும் இடத்தில் பிறந்தவர். 1976 கனடாவிற்கு குடிபெயர்ந்தார். 1985 தொடர்ச்சியாக 8 தோல்விகளுக்கு பிறகு ஜான்சன் இறுதியாக சியோல் ஒலிம்பிக்கில் கார்ல் லூயிஸை வென்றார். அங்கு ஜான்சன் கார்ல் லூயிஸை வீழ்த்தி 9.79 மணித்துளிகளில் 100 மீட்டர் ஓடி உலக சாதனை படைத்தார். ஆனால் ஓட்டப்பந்தயத்திற்கு பிறகு அவர் ஊக்க மருந்து உட்கொண்டது கண்டுபிடிக்கப்பட்டது. எனவே அவர் குற்றவாளி என கண்டறியப்பட்டார். அவர் ஆரம்பத்தில் ஊக்க மருந்து உட்கொண்டதை மறுத்தார். ஆனால் போதைப்பொருள் தொடர்பான விசாரணைக்கு பின் சாட்சியமளித்த ஜான்சன் தான் ஊக்க மருந்து உட்கொண்டதை ஒப்புக்கொண்டார். 1981 முதல் ஜான்சன் ஸ்டெராய்டுகளை பயன்படுத்துவதாக விசாரணையில் தெரிவித்தார். பின்னர் IOC உடனடியாக ஒரு அறிக்கையை வெளியிட்டது. ஜான்சன் விளையாட்டுகளில் இருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் என்றும் அவரது ஒலிம்பிக்கின் தங்கப்பதக்கம் திரும்ப பெறப்பட்டது என்றும், அதே நேரத்தில் கார்ல் லூயிஸுக்கு அந்த தங்கத்தை வழங்கப்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டது. தகாத செயல்களை செய்வதற்கு மட்டுமே மனிதன் நாண வேண்டும். அதுவே ஒரு நாணமாகும். பெண்களுக்கு இருக்கின்ற இயல்பான நாணங்கள் வேறு வகையானவை என்பதை கருமத்தால் நாணுதல், நாணு திருணுதல், நல்லவர் நாணு பிற என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். பெண்களின் நாணம் இயற்கை, தீய செயலுக்கு அஞ்சுதலே நல்ல வாழ்க்கை.